அட்வென்ச்சர். நான் சொல்லிட்டே வந்தாலும் அட்வென்ச்சர். இத்தனோட மீன் அடிச்சு ராடு சுக்கா நொறுக்கி விட்டார். 4 பீஸா உடஞ்சு போச்சு. அண்ணா எவ்வளோ வெயிட் கரெக்டாக சொல்லுங்க. 1 கிலோ. ருக்கானாவோட பிளாக் ரிவர் ராடு தூளா நொறுங்கி விட்டது ஒரே ஒரு மீனுக்கு. எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க? நம்மளது ஜீவன் ஃபிஷிங்ல போட்ட இந்த ராடா. ஏய் கிஷோரே என்னையே வாடுறாடே. காய்ஸ் இன்னைக்கு என்னன்னு தெரியல, ராடு உடையிட்டேன்னு நினைக்கிறேன். அது எல்லா ராடு நொறுங்கிருச்சு. 4 கிலோ மீன் தாங்கிச்சு. 1 கிலோ மீன் உடச்சு சைஸு. தள்ளிக்கிங்க வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான இடத்துக்கு அவுரி மீன் பிடிக்க வந்திருக்கோம். நிறைய பேர் சொன்னீங்க அவுரி மீன் பிடிக்கிற வீடியோ கேட்டீங்க. உங்களுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கேன். நம்ம கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கிலர் டீம் இருக்காங்க. ஒரு ஆளாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டப்பை காட்டிடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபேசில் ராடு. ஃபேசில் ராடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ராடு காய்ஸ், புல்காஸ்ட் ராடு. அது கூட பார்த்தீங்கன்னா ஆர்ச் குரூஸ் ரீலு. இதான் நம்ம செட்டப்பு. என்ன ஃப்ராக் யூஸ் பண்ண போகிறோம்னா ஹேண்ட் கிராஃப்டோட நிம்பூஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நிம்பஸ் பேர் வேறு வாயில் நுழைய மாதிரி வைக்க மாட்டாங்க. ஹேண்ட் கிராஃப்டோட நிம்பஸ்ஸு இங்கே பாருங்க. சின்ன ஊக்கு தான், பட் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஆக்ஷனும் சூப்பராக இருக்கும். ஃப்ராகுமே பெருசு, முள் புதரில் வீச நல்லாயிருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். டார்கெட்டே பார்த்தீங்கன்னா முரட்டை அவுரி மீன் தான். ஏய் ஓடு, இன்னும் ஃப்ராக் அது என்ன ஃப்ராக்? அதிசய ஃப்ராக் காய்ஸ். அவுரி மீன் ஏமாத்தி ஃப்ராக் ஆட்டையே போட்டுருக்கேன். நான் போகும்போது தூக்கிட்டு போயிடுவாங்க. குன்றுவேன். நீ என்ன செட்டப் எடுத்துருந்த சொல்லுங்க காய்ஸ். அபுகாசியாவோட சி காஸ்ட்டு, அப்போ அபுகாசியாவோட ப்ரோமேக்ஸ் ஃபுல் செட்டு அபுகாசியா தான் காய்ஸ். அபுகாசியாவா ஃபேசில் ராடான்னு பார்த்தலாம் வாங்க காய்ஸ். அபுகாசியா தான். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா நொயிலாத்தில் ஒரு அகண்ட காவேரியில் கலக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். நம்மளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட்டு வந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும். கதிரண்ணன் ஆய் சொன்னா. ஆய் மக்களே. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது அவர் வந்து சிங்கிளாக இருந்தார். இப்போ வந்து தகப்பனா மாறிட்டார். ஆமாம் மக்களே, என்ன பண்ணுறது, தகப்பனா மாறிருக்காரு. அதனால வீடியோக்குள்ளே வரமாட்டாரு காய்ச்சி. எப்போ கூப்பிட்டாலும் குழந்தை குட்டிங்கிறாரு. சொல்லி வைங்க அவர்கிட்ட, கமெண்ட்டில் சொல்லுங்கள் வர சொல்லி. ஓகே கதிரண்ணா, வேட்டையை ஆரம்பிக்கலாம். ஓகே வாங்க கைஸ், அவுரி மீன் பிடிக்கலாம். கைஸ் இந்த அவுரி மீன் பிடிக்க மட்டும் கரையிலேருந்து பிடிக்கிறது வேலைக்கு ஆகாது. உள்ள தண்ணிக்குள்ளே தான் போகணும். நம்ம டீமர்ஸ்லாம் ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்க. வாங்க நம்மளும் போகலாம். ஓடி போய் கேஷ் பண்ணலாம். ஓடியாங்க ஃபோன் இருக்குது. காப்பாற்றுங்க மக்களே. இந்த ஆள் என்ன லவ்வராக கேட்குறேன். கையை பிடிச்சிட்டு வரா, தள்ளி போய் தண்ணி ஓடுது காய்ஸ், வேகமாக தண்ணி ஓடுது. அப்படியே இழுத்துட்டு போகுது பயங்கரமாக. அது மட்டும் கிடையாது, அங்கே போய் வீசணும், ஒன்றும் கிடைக்கல. இப்போ நம்ம சீக்கிரட்டான வேறு இடத்துக்கு போகிறோம். வாங்க அங்கே தான் கிடைக்குதுன்னு பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம அங்கே ஓடியாங்க. அப்படியே ஆன் பண்ணிக்க. காய்ஸ் ரொம்ப ஆபத்தாக இருக்கு. உசுருக்கு ஏதாவது டேஞ்சர்னா இதை வர பார்த்துங்க. அண்ணா உன் பேர் என்னண்ணே? வேணு ஒரு தான் அட்வென்ச்சர் வேணும் கூட நம்ம கிளம்பிட்டோம். அட்வென்ச்சரை தேடி வந்தேன். நல்ல அட்வென்ச்சரு. என்ன ஒன்றுன்னா தாடியை வேறு தொலைச்சிட்டேன். எங்கே போனான்னு தெரியல இருக்கேன் மக்களே. ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஆற்றை கடந்துட்டோம். இப்போயாவது அவுரி மீனை பிடிக்கிற இடத்துக்கு போக முடியுதான்னு பார்ப்போம். உண்மையாகவே அவுரி மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா பிடிக்க போகிற இடம் ரொம்ப டேஞ்சரு, அட்வென்ச்சரு, த்ரில்லு. இந்த மாதிரி இடத்துல போய் ஒரே ஒரு மீனை பிடிச்சா கூட ஜாலியாக இருக்கும். கதிர்ண்ணா வந்துட்டேன். என்ன நடந்துச்சு? நான் கேட்குறது சின்ன. ஐயோ என்னண்ணா 3 ராடு வச்சிருக்கிறா புதுசா? புது சீசனா? இல்லை சுத்தனா. உடைச்ச வீரர் யார்? பிடிச்ச வீரர் இல்லை, கையில் பிடிச்சில்லைங்க ப்ரோ. மீனக்கான ஒரு செருப்பு மட்டும் வருது. மீன் மிஸ் ஆகாது. என்னண்ணா அது ராடு பாதி புது டிசைனு உடஞ்சிருச்சியா? என்ன கம்பெனி ராடுனா அது? அண்ணா மீன் மிஸ் ஆகாது. மீன் இருக்கா பாரு. மீன் இருக்கு. ஓடுண்ணா அண்ணா, வெற்றிகரமான தோல்விண்ணா. வீசே முறுக்குண்ணா, தூக்கே தாடி. இந்த ராடு உடச்சிச்சுண்ணா. மீன் சைஸை பாருங்க. இன்னும் கொஞ்சம் இதுவாக கிரிப்பருங்க. என்று ஓடி வர முடியல மக்களே.
அட்வென்ச்சர் நான் சொல்லிட்டே வந்தாலும் அட்வென்ச்சர் இத்தனோட மீன் அடிச்சு ராடு சுக்கு சுக்கா நொறுக்கி விட்டார் நமது பாகுபலி கட்டப்பாவை பார்த்துக் கொள்ளுங்கள். மனசு பாரு அந்த மனசு பூஜ்யம் பாருக்கியா உங்க திரும்ப உடைச்ச 4 பீஸா உடஞ்சு போச்சு. அது எப்படி அடிக்காதேமா எடுதுல வச்சு இப்படி இழுக்குறாரு. இல்ல சைடுல இப்படி வந்துச்சா நான் தப்புன்னு வந்த தெரியும். சோலி முடிச்சு गाइस. அண்ணா எவ்வளவு இருக்கு weight? ஒரு 1 கிலோ 1 கிலோ ஒரு கண்டிப்பா. ஓகே गाइस நல்ல அவுரி மீன் தான். गाइस இந்த மீன் தான் நம்ம கதிர்நாள் கடிச்சது. அண்ணா எவ்வளவு weight கரெக்ட்டா சொல்லுங்க. 1 கிலோ வரும். என்ன ராட உடைச்சு தள்ளி இருக்கீங்க? லுக்கானா பிளாக் ரிவர். எவ்வளவு ரேட்? 1800 ரூபாய். गाइस 1800 ரூபாய் லுக்கானாவோட பிளாக் ரிவர் ராடு. என்ன தப்பா சொல்ற 2080 ரூபா தெரியலங்க. லுக்கானாவோட பிளாக் ரிவர் ராடு தூள் தூளா நொறுங்கி விட்டது ஒரே ஒரு மீனுக்கு. இது எத்தனை நாள் ஆச்சு வாங்கி? ஒரு 4 நாள் ஆச்சு. ஒரு 10 மீன் முடிச்சிருப்பேன். போச்சா? 11வது மீன் போட்டுக்கிச்சு. என்ன ரீல் போட்டிருக்கீங்க? சீசர் மெகா கூட. எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க? நம்மளது ஜீவன் ஃபிஷிங்கில் போட்ட இந்த ராடா. ஏய் கிஷோரே கிஷோரே என்னையே வாடுறா டே எப்பா. கைஸ் உங்களுக்கு டேக்கிள்ஸ்லாம் வேணா சும்மா சொன்னேன். ராடுனா உடையிறது சகஜம் தான். உங்களுக்கு டேக்கிள்ஸ்லாம் எல்லாம் உடையுங்க. உடையாமையெல்லாம் போகாது. நம்ம இது பண்ணுறது எல்லாம் கிட்டத்தட்ட 10-20 ராடை உடைச்சிருப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி டேக்கிள்ஸ்லாம் வேணும் இல்லை ராடை உடச்சிட்டிங்க அப்படின்னா புதுசாக வாங்கினா நம்ம ஜீவன் ஃபிஷிங் டேக்கிள்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. அவரும் எங்கள் ஃப்ரெண்டு தான். கீழே நம்பர் தரேன். சொல்லுனேன் வாங்க சொல்லி. ராடை உடைச்சு நீ சொன்னா தான் நம்புவாங்க. நான் சொன்னா ராடு உடைச்சதெல்லாம் என்னோட மிஸ்டேக் தான். அவன் மிஸ்டேக்ல எதுவும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் திட்டுவோம். டேய் கிஷோரே மாற்றி கூட உனக்கு இருந்தாலும் முள்ளுக்குள்ள அடிச்சிட்டாரு. நம்ம ஆளு முள்ளு இதான் நம்ம ஆத்த பாருங்க முள்ளுக்குள்ள அடிச்சிட்டாரு. அதனால கொஞ்சம் கோளாறு உடஞ்சு போச்சு. அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே வாங்கிக்கலாம். இதான் கைஸ் அவுரி மீன். சும்மா தலை தலை இருக்காங்க. மச்சான் அந்த ராடு கொடுங்க. ஓடிட்டார் பாரு. எல்லாம் உண்மையான செத்துருவா வச்சால பார்த்து பார்த்து முள் வந்து கையில் ஏறிடும். கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. கிரிப்பரு பிளேயர்லாம் யூஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து. குத்திருச்சுன்னா ரொம்ப கை வலிக்கும் வலிக்கும் வலிக்கும். என்ன வரலையா ஆசிக்கு நாங்கள் வேணாம் என்னங்க இதுக்காகவே எங்கள் அண்ணன் 800 ரூபா கொடுத்து வாங்கின பிளேயர் ஒன்று இருக்குது புதுசாக. எடுத்து காய்ஸ் நான் புதுசாக பிளேயர் வாங்கியிருக்கேன். 2 ஒன்று தான். இங்கே பாருங்கள் ஒக்குமாவோட பிளேயரு. இதை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம ஒக்குமாலேருந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். கரெக்ட்ண்ணா. கைஸ் கழட்டியாச்சு. பிளேயரு கிரிப்பர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் ஈஸியாக கழட்டிக்கலாம். ஓகே கைஸ் இப்போ தூக்கி போட்டு அண்ணனோட புண்பட்ட நெஞ்சு அடுத்த ஒரு ராடை உடைச்சி ஆத்துவோ வாங்க. ராடை தாங்க கொடுத்தது யாரு? பாசி ராடை உடைக்கிறார். கொண்டு போடுவேன் நான். சொல்லல மீனை காட்டினேன். அடுத்து பாசில் ராடை உடைச்சிடுறோம். பாசி ராடு என்னது இந்த வந்தா வேணும்னா ராடை உடைங்க வேணா. அதான் ரெடியாக இருக்காரு. நம்ம கம்மி தானே. அதெல்லாம் உடையாதுங்க. இல்லை இவரே உடச்சிட்டாருன்னா அப்புறம் என்னோடதுக்குள்ள என்ன சொல்றது? வேற எதுவுமே இல்லையா? இல்லை அவனை எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? வீட்டில் போய் எடுத்தார சொல்லுங்க. உங்கள் வீட்டில் போய் என்ன அது பறக்குது? குட்டி குட்டி என்ன மீன்? வீட்டுக்கு எட்டு போல இருந்தா மீன் அப்படியே பேட்டர்ன் காட்டினா 2 கையில கைஸ் நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ள இறங்கிட்டாங்க. இங்கே பாருங்க நம்ம சித்தப்பு. அங்கே பாருங்க கதிர்னா உடஞ்ச ராடை பார்த்தீங்கன்னா அவர் தூக்கிட்டு அங்கே போயிட்டாரு. அந்த சைடு ஆசிக்கனா இங்கிட்டு நான் நின்றுட்டு இருக்கேன். மொத்தம் 4 பேர் ட்ரை பண்ணுறாங்க. எங்களுக்குலாம் ஆழமாக இருக்குது, போக முடியாது. இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழம். ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பாருங்க கழுத்து வரைக்கும் இருக்குது. நம்ம மேலே நின்று வேடிக்கை பார்ப்போம். அவங்க யாராவது பிடிச்சிட்டு வருவாங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு அவுரி மீனை. காய்ஸ் அங்கே பாருங்க நம்ம சித்தப்பு அடிச்சிட்டாரு. ஐயோ காய்ஸ் தப்பாக நினைக்காதீங்க. எவ்வளோ லாங்குன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்க. ஆசிக்கு நான் இங்கே நில்லு. இங்கே வருங்க. நான் இங்கே நிற்கிறேன்னா அவர் எங்கே இருக்காரு பாருங்க. அப்படியே கேட்டுருங்க. சேவலா ரோடு எப்படி போட்டு எடுத்துட்டு இருக்காது பாருங்க அந்த மனுஷன். நின்று இங்கே நான் வேற இங்கே ஒரு மீன் மேலே தூக்க சொல்லுங்க. மீனா தூக்குங்க மேலே. கழட்டிட போகுது. ஓகே அண்ணா நம்ம இங்கிட்ட சுற்றி போகலாம். ஓடனா நீங்க ஓடுறது
காய்ஸ் இப்போ நாங்கள் இந்த வழியால கிராஸ் பண்ணி அங்கே போகணும். சித்தப்பு மீன் அடிச்சாரு. காய்ஸ் இவனே ஆயுதம் கையில கூட்டு வரதா இருக்கு. காய்ஸ் ஆயுதத்தை எடுத்தாச்சு, ஆரம்பிச்சிருச்சு 7:30 ஓடு. காய்ஸ் அங்கே அடிச்சிட்டாரு சித்தப்பு, அங்கே ஓடல வாங்க. மூஞ்ச பார்த்தீங்கனால தெரியும் போகிறது உண்மையாகவே ரொம்ப டஃப்பாக இருக்குது. அவங்க இதுக்குள்ளேயே பழகுனதுனால ரொம்ப கேஷுவலாக போகிறாங்க, நம்மளால முடியல. பயங்கர இங்கே பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குது, நடக்கக்கூட முடியாது. ஃபுல்லாக புல்லு சகதி, பெரிய பெரிய கருவ மரம், இதுக்குள்ளே தான் போகணும். தண்ணியுமே பார்த்தீங்கன்னா கழுத்தளவு ஆழத்துக்குள்ளே தான் போய் பிடிக்கிறாங்க. வாங்க. இவர் எந்த பிராக அடிச்சிட்டாரு பாரியா. தூக்குங்க நீ வேற போடு. நல்ல சைஸான மீன். காய்ஸ் இங்கே பாருங்க, மூக்கப்பு 2 பக்கம் மாரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அது விரட்டி வந்து எண்ணெய் அடிச்சிச்சு. அது உங்களை அடிச்சா? நான் மீன் அடிக்கல, அது எண்ணெய் அடிச்சிது. எப்படி அவரு பிடிக்கிறது? அங்கே அடிச்ச ஸ்ட்ரைக், மொரட்டு ஸ்ட்ரைக், மோட்டு சைக்கா. காய்ஸ் இங்கே பாருங்க, அடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ராக் எப்படி இருக்குன்னு, சும்மா ஊக்கப்பு தாறுமாறாக இருக்குது. இங்கிட்டு திருப்பினா லைட்டாக ஒச்சோ ஐயோ எல்லார் கையும் போட்டு தள்ளுது பாரு. கையின்னா நம்ம கையை போட்டு தள்ளி இருக்கும். காய்ஸ் செம்ம மீன், நல்லா ஆக்டிவாக இருக்குது. காய்ஸ் இங்கே பாருங்க மீன் எப்படி இருக்குன்னு, சும்மா பயங்கரமாக இருக்குது. நல்ல கருன்னு அவுரி மீன் ஜம்முன்னு இருக்கா. காய்ஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, கொடூரமாக இருக்குது. இதான் அவுரி மீன். கடிக்குதியோ சவுண்டு பார்த்தியா? எவ்வளோ எப்படி இருக்குன்னு. காய்ஸ் இதான் நாங்கள் பிடிச்ச அவுரி மீன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், சும்மா நல்லா கருன்னு இருக்காப்புல. ஆள் பார்க்க பயங்கரமாக எப்படி பேட்டர்ன் விரிச்சு காட்டுறான் பாரு. ஆமாம், இதான் நாங்கள் பிடிச்ச ஃப்ராகு. ஃப்ராக் அருமையாக இருக்குண்ணா. ஊக் சட்டை பாரு. மீனை பிடிச்ச விட்ட தான் கேட்கணும், நம்மளா மீனை பிடிச்சோம். செம்மையாக இருக்கா ஃப்ராக்? எப்படி இருக்கு? என்ன ராடில் பிடிச்சிங்க? என்ன ராடு? சேரான். என்ன ராடு? 5 அடி ராடு சேரான். ரீலு அபுகாசியா ஜோர்டன் லீ. அது ஏன் ரீலு குன்றுவேன் 2 பேரையும். எனக்கு பேர் தெரியலப்பா. ரீல் நல்லா இருக்கா இல்லையா? சூப்பரா லாங்காஸ்ட் பக்கா போகுது அந்த ரீல். ஓகே ஓகே 6 கிராம் ஃப்ராக் எவ்வளவு தூரம் போகுது தெரியுமா? ஓகே மீன் என்ன பண்ணலாம்? எனக்கு பயமா இருக்கியா? என்ன பண்றது? என்னடா கேட்டா விட்டுருங்க. விட்டுருமா? ரைட் இருக்கு. இது கழட்டலாமா? ஊக்கப்பு எப்படின்னா இருக்கு? செம்மையான ஊக்கப்பு. கடிச்சிச்சுன்னா நோம்பு திறனா வாயை ஃபுல்லாக போயா கடிக்குது. போடு. இங்கே பாரு. ஓகே காய்ஸ் இங்கே பாருங்க மீன் எப்படி இருக்குன்னு நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இதோட வாய் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய வாயின்னு. இதான் ப்ரொடேட்டர் ஃபிஷ் காய்ஸ். கழட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக கழட்டுங்க. குதிச்சாப்புலன்னா கையில் ஏறிடுவாப்புல. கையால் இப்படி நான் லைட்டாக கழட்டியாச்சு. இதான் ஃப்ராகமா ஏற்கனவே ஒன்று அடித்தான் தெரியுமா? ஃப்ளாஷ்பேக். போடு. முள் அடிச்சு கொடுப்பா. இதான் ஃபுல்லு. ஓகே நான் விட்டுடலாமா? வேணுங்க. நல்ல சைஸு ஆண் மீன். ஆணோட வர்க்கத்தையே காப்பாற்றணும் நாம தான். ஆம்பளை மாமா. ஆம்பளை மாமா வேறுண்ணா. தண்ணிக்குள்ள வரணும். பேட்டர்னா வரணும். வரணும். ஏயா ரிலீஸ் பண்ணிட்டாங்கடா ஒரேடியா ரிலீஸ் பண்ணிட்டானுங்கய்யா. வாங்கிருச்சா? வாங்கிருச்சா? ஐயோ கொண்டுட்டானுங்க. கொண்டுட்டானுங்க. ரிலீஸ் பண்ணுறாங்க. கொண்டுட்டானுங்க. கைஸ் நம்ம ரிலீஸ் பண்ண பார்த்தோம்ல அந்த மீன் பார்த்தீங்கன்னா இறந்து போச்சு. இப்போ இறந்து போச்சுன்னா என்ன ஆகும்னு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து உயிரோடு இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. இந்த ப்ளூ டோன்லாம் வந்து உயிரோடு இருக்கும் போது தான் இருக்கும். இங்கே பாருங்கள் மீன் இறந்துச்சுன்னா எப்படி இருக்குன்ட்டு. மீன் பிடிக்கும் போது ரொம்ப ஃபைட்டு. நம்ம அங்கேருந்து வர வரைக்கும் அவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்களா, அதனால் மீன் ஸ்ட்ரெஸ்ஸில் இறந்துருச்சு. ஒன்றும் பண்ண முடியல. அதை காப்பாற்றலான்னு தான் நம்ம நினச்சோம். ஓகே இன்னொரு மீனை பிடிச்சி அதை காப்பாற்றுவாங்க. பிடிக்காம இருந்தீங்கன்னா அதுவே காப்பாற்றிக்கும்ல. நாங்கள் என்ன பண்ணுறோம்? வேணுண்ணா என்ன சொல்லுண்ணா, மீனை எதுக்கு நான் பிடிக்கிறீங்க? என்ன நம்மளுக்கு என்ன மோர் ஜாலியாக ஒரு ட்ரிப் ஒன்று சாப்பிட்றதுக்கு. அடிச்சிட்டாப்புல காய்ஸ் அடுத்த மீன் அடிச்சாரு கதிர்னா. அந்த புதர்லாம் அடிச்சிங்க. அப்படி கிட்ட கொண்டு வந்திருக்கேன். சூப்பர் சூப்பர். வாணா வாணா வாணா. வாணா வாணா வாணா. காய்ஸ் இங்கே வரும் அவுரி மீனை பிடிச்சி எவ்வளோ ஆழத்தில் வந்துட்டுருக்காருன்னு. இதுதான் ஒரு பிரச்சனை.
ஓடுற தண்ணி ஆறு எப்படி இருக்குது பாருங்கள். இப்படிப்பட்ட லொக்கேஷனில் அங்கே ஒரு புதர் இருக்காருங்க. அந்த புதருக்குள்ளே பிடிச்சிட்டு வந்திருக்காரு. அண்ணா அந்த புதருக்குள்ளே தானே பிடிச்சா? வாணா 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 அண்ணா இந்த ராடை உடச்சி விடணும். உடச்சிருமாச்சா ஆன மாதிரி ஆயிட்டு உடையாது. என்ன ராடு? சாலி ராடு குறக்கடலை. அதை நீங்கள் உடைச்சா அதை உங்களை உடச்சிடும். கைஸ் இங்கே பாருங்க, தூக்கிட்டு வராரு. தூக்குண்ணா. சூப்பர் சூப்பர்ண்ணா. என்ன எப்படி தூக்கிட்டு வர்ற ராடு? கைஸ் இங்கே பாருங்க ராடு எப்படி வளையுதுன்னு. அண்ணா எவ்வளோ இருக்கும் வெயிட்டு? 1.5 கிலோ வரும், 1.25 கிலோ வரும். போடு அங்கே பாருங்க கைஸ். அண்ணா ரவுடி போஸ்டில் நின்றுருக்காரு. இது என்ன சட்டை ஒரு சைடில் சொருகி கிடக்கு. தூக்குண்ணா. அவ்வளோதானா விடுண்ணா கொண்டு போய் தண்ணியில். கைஸ் இங்கே பாருங்க, நம்ம பிடிச்ச மீனெல்லாம் இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அண்ணா என்ன ஃப்ராக் யூஸ் பண்ணியிருக்கீங்க? பாண்டாவா? ஆமாம் கைஸ், சொல்ல மறந்துட்டேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டா குரூப்பு. பிராவோட பாண்டாவுக்கு வந்து ஃபேன்ஸு. ஆனால் அந்த பழைய 2 மீனை காட்டுங்க. நம்ம பிடிச்ச மீன் அதுக்குள்ளே இருக்குது 2. இங்கே ஒன்று இருக்குது, மொத்தம் 3 ஆச்சு. இங்கே பாருங்க எல்லாம் பாண்டா தான். இங்கே ஒரு பாண்டா கிடக்கு பாருங்க. இது வந்து அவரோடது வேணும். இவ்வளோ ஆழம் முழுங்கியிருக்கா? போடு எப்படி நல்ல சைஸு. கைஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மீன் பிடிச்சிருக்கோம். சைஸு சுமனே அது நடந்து விட்டால் டடக்கு டடக்கு டடக்கு. அம்மா நாளையிட்டால் என்ன ஃப்ராகு? சீட்டா மோரிஜா சீட்டா. வீர பாரு என்ன ராடு, 5 அடி ராடு. இங்க பாரு. வாண்டே முடியல. மீன் தொப்பை போட்ட மாதிரி இருக்கு. மீனா? மசத்தீனியோ? சமத்தீனி. என்ன சைஸு, நல்ல சைஸ், நல்ல சைஸு. என்ன ஃப்ராகுன்னு பாருங்க, சீட்டா ஃப்ராகு. ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருப்பேன். இல்லை தர சரிதா, ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருப்பேன். என்ன ஆல்ட்ரேஷன் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சின்ன ஆல்ட்ரேஷன் தான், ஆனால் செம ரிசல்ட் இதில். நல்ல படாவான சைஸு. கழட்டிட்டு அடுத்த மீன் பிடிப்போம். இப்போ கழட்டிடுச்சு. ஒரே அடி தான் எல்லாத்தையும் துப்பிச்சு, தவணையும் துப்பிச்சு, கிரிப்பரையும் துப்புது. ஃப்ராக் பார்க்குறீங்களா? ராடு பார்த்தீங்க. அப்போ நம்ம அபுகாசியோட சீகாஸ்ட்டு அபுகாசியோட ரெயிலு. ஃப்ராக் பார்த்திக்கிங்க நம்ம சீட்டோ ஃப்ராகு, மொரிஜா சீட்டோ. அதில் ஒரு 2 எல் ஸ்பின்னர் போட்டிருப்பேன் டைல் வரக்கு வரல. செம ரிசல்ட்டு. 100 ரூபா ஃப்ராக்லேயும் மீன் அடிக்கும் மக்களே. இந்த ஃப்ராக் எவ்வளோப்பா? 150 ரூபா. ஒரு 100 ரூபான்றீங்க? பார்த்தோம் சுமனு. நீங்கள் முன்னாடி போய் பாருங்க. காய்ஸ் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே ஸ்பாட்டோட பிரச்சனை என்னென்னா ஸ்பாட்டுக்கு போகிற வலி. ஐயோ முடியல மக்களே. இவ்வளோ டெரிஃபிக்காக வந்து அவுரி மீன் பிடிக்கணுமான்னு எனக்கே தோணுது சில நேரம்லாம். வாங்க பார்த்துடலாம். பார்த்துப்போ வலிக்கிட்டு விழுந்துடாது. ஐயோ போச்சு அபுகாசி ராடு. பொறுமை போச்சு. காய்ஸ் இன்னைக்கு என்னன்னு தெரியல, ராடு உடையிறட்டேன்னு நினைக்கிறேன். எல்லா ராடு நொறுங்கிருச்சு. 4 கிலோ மீன் தாங்க வச்சு 1 கிலோ மீன் உடச்சிருச்சியா? இப்போதானே சொன்னேன் நல்ல ராடுங்க. அப்போ நம்ம அபுகாசியோட சீகாஸ்ட்டு ராடுங்க. காய்ஸ் இன்னும் சோழி முடிச்சு காய்ஸ். 4 கிலோ மீன் தாங்குச்சு. எனக்கு இன்னைக்கு மீன் அடிக்காதே நல்லதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அதனாடி உடைக்கிறோம்யா. ஐயோ
அடிச்சு மிஸ் ஆயிடுச்சியா, ரெண்டாவது தாட்டி வந்து அடிச்சியா, பாத்தியா? பாத்தீங்க இப்படி தூக்குனா ராடு உடையல. தப்பு என்னன்னா என் மேலதான் தப்பு. முதல் தாட்டி அடிச்சிச்சு. ஊக்கப் பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் அப்படி அடிக்க மாட்டேன். தெரியாம ஊதியில விட்டு இழுத்துன்னு உடஞ்சிருச்சு. பாருங்க கைட்ரிங் பாருங்க, நான் அடிச்சதில்ல, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், கைட்ரிங்கு பட்டு உடஞ்சிருக்கு. காலுக்குள்ள போகுது. ஒரு குட்டி மீன் பல வேலையில பார்த்து ராடு வாங்கி கொடு சுமனே. ஓடி போய் சுமனே இதெல்லாம் கொழுப்பெடுத்து உடைங்க. வரும் கெய்டு யாருக்காவது இப்படி உடையுமா? ராடு உடையிறவங்களுக்கு ராடு தான் உடையும். கெய்டு உடஞ்சிருக்குன்னா தலைங்களால் வச்சு அடிச்சிருக்கான். டிப்பு உடஞ்சி கைடு உடஞ்சி எல்லாம் உடஞ்சிருச்சு. சோழி முடிச்சு இன்னைக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 ராடு உடஞ்சிருச்சு ஒரே நாளில். உடஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மீனை ரிலீஸ் பண்ணலான்னு எனக்கு ஒரு மனசு தோண்டுது. சரிங்களா, போனால் போயிட்டு போடு, ராடு தானே, இன்னொரு ராடு வாங்கிக்கலாம். ஆனால் இந்த வர்க்கத்தை காப்பாற்றுறோம் நாம் தான். எத்தனை மீன் அடித்தா நான் ரிலீஸ் பண்ண தான் பார்ப்பேன். செத்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ரிலீஸ் பண்ணுறேன். பண்ணிடலாமா? பேட்டர்னு பாரு. இப்போ ஒரு தண்ணியை கலக்கி விட்டு பேட்டனை பாருன்னு கட்டுறது பாருங்க சார். விட்டுருவேன், சும்மா விட்டுருவேன். போயிட்டான். ஸ்ட்ரைக்கா உடச்சி போட்டுச்சுக்க பெருசா? ஆமாங்க, 10 கிலோ நான் அட்டி அவ்வளோ பெரிய மீனை ஏத்தனை. ட்ராகங்க நான் பிடிச்சி வந்தார் அப்படி சட்டுன்னுச்சு ஒரு சவுண்டு காது பக்கத்தில். இந்த நேரம் நடு தண்ணியில் அட்டி கவலையும் காரி துப்பிட்டு போயிடுச்சு. ராடு உடஞ்சானே தூணு பாருங்க. இப்போதான் 4 கிலோ ஏத்தனா இல்லையா? ஏத்தனா இல்லை, இதே ராடில் தான் சைஸ் இருக்கும் மீன். சரி விடுங்க, அரசியல் அதெல்லாம் சாதாரணப்பா. எனக்கு எப்படி இருக்காங்களேயா, எனக்கு ஒரு கூட்டாளி கிடச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். யாராடு உடச்சு அடுத்த ராடு சாலி ராடு வச்சிருக்கேன். எனக்கு என்ன ராடு இருக்கு? அவ்வளோதான் guys. நான் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இதான் நாங்கள் பிடிச்ச மீன். எல்லாருமே மீன் பிடிக்க முடியல, நான் ஒருத்தன் தான் பிடிக்கல. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி 2 ராடு உடஞ்சிருக்கு. இது மாதிரி நடந்ததே இல்லை. 2 ராடு ஒரே நாளில் 2 ராடு. அண்ணா உங்கள் ஃபீல் எப்படி இருக்கு ராடு உடஞ்சது? மனசு கஷ்டமாக இருக்குதுங்க. அவருக்கு உடஞ்சிச்சு, அதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு ஆள் கம்பெனிக்கு வந்துட்டார்ல. ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தாறுமாறாக மீன் பிடிச்சோம். விரால் மீன் வீடியோ. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விரால் மீன் பிடிக்கிறது எப்படி எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத காட்டியிருக்கோம். இந்த அவுரி மீனை பொறுத்தவரையில் ரொம்பவே அடசலான இடத்துல தான் இருக்கும். அதை தேடி தேடி பிடிக்கணும். அதுக்கு கொஞ்சம் ஸ்கில் வேணும். கண்டிப்பாக சேஃபாக போய் மீன் பிடிங்க. எங்களை பார்த்துட்டு போய் எங்கேயும் நீச்சல் தெரியாமல் தண்ணியில் இறங்கக்கூடாது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் எந்த இடத்துலையுமே தண்ணியில் இறங்கியிருக்க மாட்டேன். நீச்சல் தெரியாமல் தண்ணியில் இறங்கக்கூடாது. ஏன்னா வேணும்ண்ணா, கரெக்டு தானே? ஆமாண்ணே, அதாண்ணே. அதுலேயே என் மச்சானோட ராடு உடஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான், எல்லாத்துக்கும் ராடு உடஞ்சாதான் சந்தோஷம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ். பாய்.